இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் முதல் முறையாக கருணை கொலை பண்றத அனுமதிச்சிருக்காங்க. 32 வயதான ஹரிஷ் ராணா அப்படின்றவர் வந்து உத்தரப்பிரதேசத்துல உள்ள காசியாபாத்தை சேர்ந்தவர். இவர் பஞ்சாப்ல உள்ள சண்டிகர்ல இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் யுனிவர்சிட்டியில ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருந்திருக்காரு. இந்த நிலைமையில ஒரு நாள் அவர் தங்கியிருந்த பிஜில அவர் போன் பேசிக்கிட்டே 3வது ஃப்ளோர்ல இருந்து கீழ விழுந்துட்டாராம். கீழ விழுந்தவருக்கு வந்து பயங்கரமான அடி ஏற்பட்டிருக்கு. அதிகமான பிரெயின் இன்ஜுரி ஏற்பட்டிருந்திருக்கு. இதனால உடனடியாகவே அவர் கோமா ஸ்டேட்ல போயிருந்திருக்காரு. டாக்டர்ஸ் எப்படியோ அவரை உயிர் பிழைக்க வச்சிருந்தாலுமே அவருடைய கான்ஷியஸ்னஸ் கொண்டு வர ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க. முடியவே இல்ல. இதே மாதிரி கிட்டத்தட்ட 13 வருடங்களாக அவர் அந்த வெஜிடேட்டிவ் ஸ்டேட் அப்படின்றதுலயே இருந்திருக்காரு. இந்த டைம் முழுவதுமே அவருடைய பேரண்ட்ஸ் தான் வந்து அவரை பக்கத்துல இருந்தே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. டாக்டர்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல இவருடைய உடல்நிலை முன்னேறாது அப்படின்ற மாதிரியே சொல்லியிருந்திருக்காங்க. இதனால உங்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய பையன் படுற கஷ்டத்தை வந்து முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவனை கருணை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தை நாடி இருந்தாங்க. இந்த கேஸை விசாரிச்ச உச்சநீதிமன்றம் பாத்தீங்கன்னா இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக பாசிவ் யூத்தனேஷியா பண்றதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. யூத்தனேஷியா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கருணை கொலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலயே 2 வகை இருக்கு. ஒன்னு ஆக்டிவ் யூத்தனேஷியா, இன்னொன்னு பாசிவ் யூத்தனேஷியா. ஆக்டிவ் யூத்தனேஷியா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு கொல்றது. பாசிவ் யூத்தனேஷியா இவருக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இவர் வந்து இதுவரைக்கும் எப்படி உயிரோடு இருக்காருன்னா மிஷின்களுடைய உதவியோட தான் அவர் உயிரோடு இருக்காரு. டியூப்ல வந்து அவருக்கு சாப்பாடு அனுப்பி அந்த மிஷின் மூலியமா அவரை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சோ இப்ப நீதிமன்றம் வழங்கிய இந்த பாசிவ் யூத்தனேஷியா மூலியமாக அவருடைய அந்த மிஷின்ஸ் ஒன் பை ஒன் ஆஃப் பண்ணுவாங்க. சோ அவருக்கு போக வேண்டிய அந்த லைஃப் சப்போர்ட் வந்து கட் செய்யப்படும். சோ ஸ்லோலி அவர் நேச்சுரலாவே இறந்து போயிருவார். இதற்கான ப்ராசஸும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் 2ல இருந்து 3 வாரத்துல ஹரிஷ் ராணா இறந்து போயிருவார் நேச்சுரலாவே. இதே மாதிரி ஒரு யூத்தனேஷியா மனு வந்து 2011லயும் வந்துச்சு. ஆனா சுப்ரீம் கோர்ட் அதை நிராகரிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து ஆக்டிவ் யூத்தனேஷியா பண்ண மாட்டோம் அப்படின்னு. அந்த கேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1973ல ஒரு நர்ஸா வேலை பார்த்துட்டு இருந்த அருணா ஷென்பா அப்படின்றவங்க அதே ஹாஸ்பிட்டல் உள்ள வார்ட் பாயால பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கழுத்தை நெரிச்சு துன்புறுத்தப்பட்டார். அந்த பெண்ணை எப்படியோ காப்பாத்தி இருந்தாலும் அவங்களுக்கும் இதே மாதிரி பிரெயின் டெட் ஆனதுனால கிட்டத்தட்ட 42 வருடம் அவங்க இதே மாதிரி கோமா ஸ்டேட்ல இருந்தாங்க. அவங்களுடைய அந்த பெயினை முடிவுக்கு கொண்டு வரதா 2011ல வந்து அந்த மனு போடப்பட்டுச்சு. ஆனா அந்த மனு வந்து சுப்ரீம் கோர்ட்டால நிராகரிக்கப்பட்டதனால 2015ல அவங்க நேச்சுரலாவே இறந்து போயிட்டாங்க. ஹரிஷ் ராணாக்கு எடுக்கப்பட்ட இந்த பாசிவ் யூத்தனேஷியா முடிவுக்கு வந்து நிறைய பேர் ஆதரவும் தெரிவிக்கிறாங்க, நிறைய பேர் வந்து எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா வந்து இது அவருடைய முடிவு இல்ல அப்படின்னு. ஆனா உண்மையை சொல்லணும்னு பாத்தீங்கன்னா அவர் முடிவெடுக்கிற நிலைமையிலேயே அங்க இல்ல. இது எல்லாத்தையும் இன்னும் சோகம் சேர்க்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரிஷ் ராணாவுடைய பேரண்ட்ஸ் அவர் இறந்த பிறகு அவருடைய ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் டொனேட் பண்றோம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்காங்க.